என்னுடைய அடுத்த கேள்வி சார், நாடி ஜோசியத்தில் வர்ற பரிகாரங்களை சரியாக செய்வதால் கர்மாக்கள் அல்லது பாவங்கள்லாம் விலகுமா? இந்த கர்மா பாவம் இன்னைக்கு விஷயத்தில் இதை பற்றி பேசுறதே கொஞ்சம் அச்சமான விஷயம். ஏன்னா சோசியல் மீடியாவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுக்கு நான் பதில் யாருனாலையும் சொல்ல முடியாது. கர்மா பாவத்தை பற்றி கஷ்டம் விலகுமா, அதான் ஒரு மேட்ரு. என்ன அவ்வளோதான். நாடி ஜோசியத்தை பார்க்க போகிறது எனக்கு தெரிஞ்சு 0.01% கூட நான் என் பாவத்தை களைய போகிறேன்னு எவனும் போகிறது கிடையாது. கஷ்டங்கள் விளையிறது தான். எனக்கு வேலை கிடைக்குமா, எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்குமா, என் பையன் படிப்பானா, என்ன எனக்கு நோய் தீருமா, இதுக்கு தான் போகிறான். இதுக்கு தான் போகிறோம். கண்டிப்பாக. நான் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, எந்த நாட்டவராக இருந்தாலும் சரி. உண்மை சார். எனக்கு என்ன பாவம்னு பார்த்து சொல்லுங்கன்னு இது வரைக்கும் நான் பார்த்து கிடையாது. அதில் முனிவர் சொல்கிறாரு இருக்குதுன்னு, அவரை போய் இப்போ நம்ம கேள்வி கேட்க முடியாது. என்ன பாஸ் இப்படி சொல்லிக்கிறீங்க, நான் இப்போ நல்ல பையனாகிறேன்னு, எந்த கெட்ட பழக்கம் நான் என்ன பார்த்தா இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்க முடியுமா? முடியாது. அதுக்கு விஞ்ஞான ரீதியாக ஒரு விளக்கம் சொல்கிறேன். இது ஒரு டாக்டர் என்கிட்ட கேட்டார் இந்த கேள்வியை. இதுக்கு முன்னாடி ஒரு டாக்டரே கேட்டார், ஒரு பிரபலமான டாக்டர். அவர் கேட்டார், என்னடா விஞ்ஞான காலத்தில் இப்படி பேசினுக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அவங்க போத் ஒரு கைனகாலஜிஸ்ட், இன்னொருத்தர் ஒரு சர்ஜன். அவங்க 2 ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கேட்டாங்க. அப்போ அந்த அம்மா வச்சுட்டு தான் நான் கேட்டேன், ஒரு ஃபெர்டிலைசேஷன் எப்படிமா ஆகுதுன்னு சொல்லுங்கம்மா அப்படின்னு. எந்த உயிரினமாக இருக்கட்டும், ஒரு ஸ்பெர்ம் ஒரு எக்கு அப்படின்னாங்க. ரைட்டு, அக்ரிடு. எந்த ஸ்பெர்மு? ஒரு முறை ஒரு விந்து எஜாக்குலேஷன் ஆச்சுன்னா கோடானு கோடி ஸ்பெர்ம் வருது. அதில் ஒரு ஸ்பெர்ம் தானே போய் எக்கை ஃபர்டிலைஸ் பண்ணுது. கண்டிப்பாக. அந்த ஒரு ஸ்பெர்மை தேர்ந்தெடுக்கிறது யாரு? தெரியாது. அதுதான் உங்களுடைய கர்மா அப்படின்னு நான் நினைக்கிறேன். மற்றெல்லாம் என்ன ஆகுது, அங்கே டெட் ஆகிடுது. இன்னைக்கு விஞ்ஞான உலகத்தில் அது என்ன சொல்கிறான், மொபிலிட்டி, மார்டிலிட்டி, இல்லை அது நம்ம இன்னொன்று சொல்கிறாங்க, அது என்னது, அதனுடைய ஆக்டிவிட்டி, அதனுடைய பவரு, இது நம்ம இன்னைக்கு விஞ்ஞானத்தை சொல்கிறாங்க. அப்போல்லாம் ஒன்றுமே கிடையாது. உண்டு. அப்போது கணபதி சங்கர்நாத் இருக்கட்டும், ராஜ்குமாராக இருக்கட்டும், இல்லை நம்ம இது கேமரா கிருஷ்ணமூர்த்தி சாராக இருக்கட்டும், இல்லை நம்ம எந்த டீமில் கூட எந்த அந்த ஒரு விந்து தான் போய் அவங்க அம்மாவோட ஒரு எக்கை தான் அடிக்குது, ஃபெர்டிலைஸ் பண்ணுது. ஸோ அந்த ஒரு எக்கு யார், இந்த ஒரு இது யாருன்னு டிசைட் பண்ணுறது நம்ம கையில் இல்லையே. அதுக்கு உண்டான நல்லது கெட்டதான் எழுதி வச்சுக்கிறாரு. இதுதான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் முன் ஜென்மம் பண்ண பாவம், 7 ஜென்மத்தில் பண்ண பாவம், எனக்கு அதில் 0.01% தான் நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அது சிவன் அறிந்த சிவன் ரகசியம், நம்மளுக்கு தெரியாது. தெரியாத விஷயத்த போய் ஒரு மீடியாவில் போய் ரொம்ப பேசக்கூடாது. நம்மளுக்கு வைத்த வலி அதான் நம்மளோட இன்றைய பிரச்சனை. கடன் இன்றைய பிரச்சனை, வேலை இல்லை இன்றைய பிரச்சனை. இதுக்கு இந்த பரிகாரத்தை செஞ்சிருக்க முடிஞ்சு போச்சு. சரி, முடிஞ்சு போச்சு மேட்ரு. அதோட கம்முன்னு வந்துடணும். இதுக்குள்ளே போய் ரொம்பலாம் ஆராய்ச்சி பண்ணிடக்கூடாது. என்ன, மருந்து கடைக்கு போகிறீங்க, குரோசின் கொடுப்பான்றீங்க, கொடுக்குறாரு, அதை வாங்கி பார்க்குறீங்க, குரோசின் எழுதிக்குது, பிரிக்கிறீங்க, போடுறீங்க, தண்ணி வாங்கி குடிச்சிட்டு போடுறீங்க. நீங்களாம் நினச்சிக்கிறீங்க வலி கம்மியாயிடுச்சு, கம்மியாகலாம். வலி கம்மியாக திருப்பி போய் கேட்குறீங்க, இன்னொரு மாத்திரை கொடுக்குறாரு. என்ன, வீட்டுக்கு போகிறீங்க, உங்கள் மனைவி சொல்கிறாங்க, எதுக்குப்பா இதெல்லாம் பண்ணுறேன் கணபதி சங்கரா, வா சுக்கு 10 போடுறான்றாங்க, அதுலேயும் முடிஞ்சிடுது. என்ன, இல்லை தூங்கினாலே முடிஞ்சிடுது. நம்ம எதுனாலும் முடிஞ்சுன்னு எப்படி தெரியும்? தெரியாது. நம்ம நாடியை பொறுத்த வரைக்கும் பரிகாரத்தில் பாவங்கள்ன்ற சப்ஜெக்டே பேசக்கூடாது, கர்மான்ற சப்ஜெக்டே ரெண்டு நம்மளுக்கு தெரியாத விஷயம். தெரியாத விஷயம். அதில் பிளாக் அண்ட் ஒயிட்டாக வர்றது இப்போ என்ன விஷயம், கணபதி சங்கரன், அவங்களோட ஒய்ஃப் சீதாலட்சுமி, அவங்களுடைய அப்பா கணபதி சங்கரோட அப்பா அம்மா, இது வரைக்கும் வந்துடுச்சா? அப்போ அது உங்கள் ஓலை, அதோட கம்முன்னு இருக்கணும், அமைதியாக இருக்கணும். இதுக்குள்ளே போயிட்டு பிஹெச்டிலாம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தகுதியே கிடையாது. தகுதி இருக்குன்னா அது திருப்பி நம்ம அந்த ரிஷி சொன்னாதான் உண்டு. அந்த ரிஷி தம்பி நீ உன்னுடைய இதுக்கு பிரச்சனை தீர்ந்து அதோட இப்போ கடன் கொடுக்குறாங்க. இப்போ என்கிட்ட எனக்கு ஒரு 1 லட்சம் கடன் கொடுக்குறீங்க,
ஒரு மாதத்தில் கொடுக்குறான்னு வாங்குறேன், 6 மாதம் கழித்து கொடுத்தா நீ என்ன நினைப்பீங்க? எப்பா சாமி கொடுத்தானே இவன், அது வரைக்கும் போதும் சொல்லிட்டு அடுத்த முறை கடை கொடுக்க மாட்டீங்களா? இல்லை 10 நாளில் கொடுத்துட்டேன் திருப்பி, அப்புறம் இன்னொரு திருப்பி கேட்டால் கொடுப்பீங்க. அதே மாதிரி தான். இது ஒன்றும் பெரிய ஆராய்ச்சிக்குரிய விஷயம் கிடையாது. இது சோஷியல் மீடியாவில் இப்போ கரண்ட்டில் போயிட்டுருக்கிற ஒரு பெரிய சப்ஜெக்ட் இது. அந்த சப்ஜெக்டுக்குள்ளே நம்ம போய் நம்மளுக்கு தெரியாத விஷயத்தை பற்றி பேசக்கூடாது. இப்போ நம்மளை சுற்றியும் வந்து ஆக்சிஜன் இருக்குது இல்லையா? ஆமாம். நம்மளை சுற்றி எல்லாமே அந்த ஆக்சிஜன் தான் இப்போ சுவாசிச்சுக்கிறீங்க. இது எத்தனை உலகம் தோன்றுனது இருக்குல்ல, இருக்கு. இது ஆக்சிஜன் இல்லைன்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எஸ்பி மீட்டர் போட்டு பார்த்துருந்தீங்களா? ஆமாம். கொண்டு போய் விட்டாரா? அப்போ சிலிண்டரில் எடுத்து வந்து ஆக்சிஜன் தானே கொடுத்தோம், வேறு ஏதாவது கொடுத்தோமா? இல்லை. அதுதான் இந்த பரிகாரத்தை பாவங்கள் கர்மாக்கள் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணாதீங்க. அதுக்கு அந்த கஷ்ட நிவர்த்தி, அவ்வளோதான். அது எதனால கஷ்டம் ஏற்பட்டுச்சுன்னு கேட்கும் போது தான் இந்த டைட்டில் கொடுத்துட்டு போயிடுறான். அது நீ பண்ண பாவமாக இருக்கும்பா அப்படின்னு. அப்புறம் இந்த பாவத்தையே நம்ம ஆராய்ச்சி பண்ணி தான் இந்த பரிகாரத்தை பண்ண மாட்டோம். நிச்சயம். ஜிவி கம்யூனிகேஷன் சார்பாக திருவாளர் கணபதி சங்கரன் அவர்களுக்கு மிகுந்த நன்றியை நாங்கள் இங்கே சமர்ப்பிக்கிறோம். இந்த வாரத்தில் அவர் என்ன பண்ணியிருக்காரு, பல கேள்விகள் கேட்டிருக்காரு, சொல்லிட்டு போயிருக்காரு. நான் போயிட்டு திருப்பி வருவேன், வந்து திருப்பியும் கேள்வியெல்லாம் கேட்பேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. சரி, நம்ம சந்திப்போன்ற ஒரு முடிவில் இருக்கேன். ஏன்னா அவர் வந்து வந்த வேகமும் போன அந்த ஒரு மிடுக்கான வேகமும் பார்த்தா அநேகமாக விரைவில் வந்துடுவார்னு நினைக்கிறேன். அதனால் நான் சொன்னேன், கிருஷ்ணமூர்த்திகிட்ட ஜேவிட்டையும் சொன்னேன், தம்பி அந்த கேமரா பொசிஷன் எதையும் மாற்றாதீங்க, அப்படியே வச்சு வைங்க. போன கணபதி சங்கரன் சார் நாளைக்கு வராரா நாளான்னைக்கு வராரு தெரில, ஆனால் பயங்கரமாக கேள்வி கேட்குறாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கஷ்டம்னா ரொம்ப அனுபவத்தை ரொம்ப பின்னோக்கி போய் எடுத்துகிட்டு வர வேண்டியது இருக்குது. எனவே அவருக்கு நன்றி செலுத்திட்டு வர வாரத்தில் என்ன கேள்விகளோட வருவார்ன்றதை ரொம்ப ஆவலுடன் எதிர்பார்த்துட்ருக்கோம். நன்றி. இந்த பதிவுகள் தொடரும். கணபதி சங்கரனுடன் ஆன்மீக பதிவுகள் தொடரும் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ.